அபு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபு. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து நேற்று இது குறித்து ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 72% வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சத்யபிரகாஷ் சாஹூ நேற்று 7:30 மணிக்கு வெளியிட்ட ஒரு தகவலை பற்றி தான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அதன் பிறகு இன்று மத்திய அரசினுடைய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறித்து விரிவான ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் மொத்தம் பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 69.46% மட்டுமே தமிழகத்தில் வாக்கு சதவீதம் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறது பதிவு நடந்திருக்குங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலை விட 3% வாக்குப்பதிவுங்கிறது குறைந்திருக்கிறது. இத்தனைக்கும் 2019 விட வாக்காளர் உடைய எண்ணிக்கைங்கிறது கணிசமான அளவில் கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5% வரை புதிய வாக்காளர்கள் இணைந்த பிறகு வாக்குப்பதிவுங்கிறது 3% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த நிகழ்வை நம்ம தவிர்த்து விட்டு செல்லக்கூடிய நிலைமையில கிடையாது. 69.46% தான் மொத்தமா பதிவாயிருக்கு. அதே போல நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோல ஒரு குறிப்பிட்டு சொல்ல ஒரு விஷயத்தை இன்றைய தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளும் அதை ஒட்டியே இருக்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் திமுகவிற்கு நெருக்கடியான ஒரு தொகுதிகளாக மாறி இருக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல 3 தொகுதியிலுமே திமுக நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டிருந்தோம். இன்னைக்கு இன்று அதாவது 20ஆம் தேதி அன்று டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையினுடைய அதாவது முடிவுகளை ஆராய்ந்த பிறகு வெளியிட்டக்கூடிய ஒரு அறிக்கையில அது அந்த வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சொன்ன என்ன விஷயத்த சொன்னோமோ அதனுடைய பிரதிபலன்கிற அந்த வாக்குப்பதிவினுடைய விகிதாச்சாரத்துல தெளிவா தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குப்பதிவு நடந்த தொகுதியாக தருமபுரி தொகுதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 81%. தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் 69. ஆனால் தருமபுரியினுடைய வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் 81. அதுக்கு அடுத்த இடத்துல எது இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி தொகுதி 79% வாக்குப்பதிவை நிகழ்த்தியிருக்கிறது. அதற்கு அடுத்து 3வது இடத்துல 78% அப்படிங்கிற இடத்துல சேலம் இருக்கிறது. இது ஏன் இந்த 3 தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுக்கும் உளவுத்துறை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கிறது. எப்போதுமே வாக்குப்பதிவுடைய சதவீதம் அதிகரிப்பது என்பது அன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்க அப்படி பார்த்தா மத்திய அரசுக்கு எதிரான மனோபாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம். 3 தொகுதிகளுமே திமுகவுக்கு எதிரான அலைதான் தொடர்ச்சி கடைசி நேரங்கள்ல கடுமையா இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு பார்த்தோம்னா 2 விஷயத்தை என்ன சொல்லணும்னா, தருமபுரியில சௌமியா அன்புமணி அவருடைய 2 மகளில் என பெண்களை குறிவைத்து அங்க பிரச்சாரத்தை கடைசி கட்டத்தில் ரொம்ப நெருக்கமா கொண்டு போனாங்க அந்த பிரச்சாரத்தை. அது இங்க பலன் அளிச்சிருக்கு அப்படிங்கறத உளவுத்துறை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, தருமபுரி தொகுதியில அதிகமான பெண் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகள் எல்லாம் சௌமியா அன்புமணிக்கு சென்று இருக்குமா அப்படின்னா, சௌமியா அன்புமணி கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அடுத்து அதிமுக வேட்பாளரும் கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோ இந்த 2 வாக்கு ஷேரிங் பிரிஞ்சதுடைய வெளிப்பாடா வேணா ஒருவேளை திமுக ஜெயிச்சால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய, திமுக பிற தொகுதியை போல முழுமையான ஸ்விங் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு, அது மாதிரியான வெற்றி தருமபுரியில பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவான நிலைமையில தான் இருக்கு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி தொகுதியில 79% வாக்குப்பதிவுங்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய நெருங்கிய நண்பர் குமரகுரு அவர்களை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தும் போதே இது எதற்காக திடீர்னு குமரகுரு கொண்டே எம்பியா நிப்பாட்டுறாங்கன்னு பல பேர் அதிமுகக்குள்ளே கேள்வி எழுந்தது. கள்ளக்குறிச்சியை தனக்கு சாதகமா குமரகுரு எப்படி மாத்தணும் அதை மாத்தி இருந்திருக்காங்க. அங்கேயே திமுகவுடைய வேட்பாளரை விட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அதிமுக இங்க ஏற்படுத்தி இருக்கு சத்தம் இல்லாம அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பண டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே அதிமுக வேகம் பிடித்திருக்கிறது. அதே போல 3வது இடங்கள் பாத்தீங்கன்னா, சேலம் தொகுதியில விக்னேஷ் என்பவர் ஒரு வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்துல களமிறக்கியிருந்தார். அங்கேயும் சத்தம் இல்லாம ஒரு ஏடிஎம்கே கடுமையான உட்பணிந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வரையும் உட்பணிந்திருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 78% வாக்குகளை சேலம் தொகுதியை எடுத்திருக்கு. அங்கேயும் கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசி இருக்கும் அப்படிங்கிறதை கணிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி உளவுத்துறையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஊடகத்துறை நம்ம பேசும்போது அதே விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, இதை தவிர இன்னும் எடுத்தோம்னா திருப்பூர் தொகுதி சொல்றாங்க. திருப்பூர் தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்ராயனுக்கு நெருக்கடி அமையும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் நேற்று நம்ம போட்ட வீடியோக்கு பிறகு நம்ம இப்ப புதுசா அந்த தகவலை அடிப்படையாக வைத்து இந்த கல ஆய்வுகளையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இதை தவிர இன்னொரு விஷயத்த நம்ம முக்கியமா பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா நம்ம தேர்தல் முடிவடையும் நேரத்திலிருந்து வைக்கப்பட்ட விமர்சனங்கள், தமிழ்நாடு அரசின் மீதும் திமுக அரசின் மீதும் அவங்க விமர்சனத்தை தொடர்ச்சியா வச்சிருந்தாங்க இல்லையா. 1,00,000 வாக்குகள் என்னுடைய தொகுதியில இருந்து காணாம போயிருக்கு. அந்த 1,00,000 வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முதல்ல சொல்றாரு. அவர் சொன்ன சிறிது நேரத்திலே மத்திய வேட்பாளராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வமும் அதே ஒரு கருத்து, அதே நம்பர் கூட மாறாம அதே 1,00,000 அப்படிங்கிற சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு, தொடர்ச்சியா இருக்குங்கிறத எல்லாருமே வலியுறுத்துறாங்க. அந்த கட்சி நம்பாம இருந்தாங்க. பொதுவா அதிமுகவுடைய கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வெளியே வந்த பிறகு அதிமுக முதல் விமர்சனமே 40 தொகுதியிலையும் பூத் கமிட்டி போடுறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆள் இருக்கா அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு நையாண்டியான ஒரு விமர்சனம் வச்சாங்க. உண்மை நிலவரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுதான் அப்படிங்கிறத இப்ப அண்ணாமலை புரிஞ்சிருப்பாரு. குறிப்பா அண்ணாமலை ஐபிஎஸ் படித்து முடித்து நேரடியாக அரசியலுக்குள் வந்து விட்டார். அரசியலுடைய அடிச்சுவடு என்பது பூத் கமிட்டில இருந்தா அரசியலை நீங்க முதல்ல படித்துக் கொள்ள முடியும். இது திமுக அதிமுக கூட நன்றாக தெரியும். ஏன் இன்னைக்கு திமுக அதிமுக இவ்வளவு ஒரு அசுர பலத்தோட தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா, அவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய கீழ் லெவல்ல, கிரவுண்ட் லெவல், ரூட் லெவல்ல அவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல வச்சிருக்கக்கூடிய ரெண்டே கட்சி பாத்தீங்கன்னா ஒன்று திமுக, இன்னொன்னு அதிமுக. அதனால புளியை பார்த்து பூனை சுடு போட்ட கதையா நம்மளும் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை தனியா தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தலை சந்திச்சதோட விளைவுதான் இந்த 1,00,000 வாக்கள் காணா போச்சுங்கிற ஒரு விஷயத்த தேர்தல் முடிவு நேரத்துல, வாக்குப்பதிவு முடிவு நேரத்துல போய் குற்றச்சாட்டை சொல்றாரு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அறியாதவர் ஒன்றுமல்ல, படித்தவர். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜனவரி மாதமே தமிழ்நாடுடைய தேர்தல் ஆணையம் இல்ல, இந்திய தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல வெளியிடுறாங்க. ஜனவரி மாதமே வெளியிடுறாங்க. ஒரு அரசியல் கட்சி தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும், அந்தந்த கட்சி அந்தந்த பூத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பேர் எல்லாம் சரியா இருக்காங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியதுதான் அந்த கட்சியினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய வேலை. அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்கள் எல்லா கிளையிலையும் எல்லா வார்டுலையும் இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஆய்வை கணிசமா செஞ்சிருக்க முடியும். ஏன் அதிமுக இதே குற்றச்சாட்டை அதிமுக முன்வைக்கல? அதிமுகவினுடைய ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலன்னா, அதிமுக தெரியும் இது பூத் கமிட்டி லெவலில் போய் செக் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வாக்காளர் இருக்காங்க, இல்லை நமக்கு வேண்டிய வாக்காளர் நோட்டை எடுத்திருக்காங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா அதிமுக செக் பண்ணியிருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்டமைப்பு இல்லை என்பதை அண்ணாமலை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். பூத் லெவல்ல தன்னுடைய வாக்காளர்களை, தங்கள் சேர்ந்த வாக்காளர்களை கணிப்பதற்கு கூட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லாமல் அவதி பெற்ற அண்ணாமலை நிலைமைதான் கடைசி நேரத்தில் 1,00,000 வாக்கள் காணா போச்சுன்னு சொல்லிக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம், ஒரே நேரத்தில் 1,00,000 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம். அது அண்ணாமலைக்கும் தெரியும். குற்றச்சாட்டை சொல்கிறோம் என்பதற்காக எதையாவது ஒண்ணு அவர் சொல்லிட்டு போறது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அந்த விதத்துலதான் இந்த 1,00,000 அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா இவருக்கு 9 மனைவியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு பூத் கமிட்டி போடவே அந்த கட்சிக்கு வழி இல்லை. உண்மையான நிலவரம் தமிழ்நாட்டில் இதுதான் இப்ப அந்த கட்சியோட நிலைமை. அந்த கட்சி நாட்டை நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், அடுத்த முதலமைச்சர் ஆகும்னு சொல்றது எப்படியான ஒரு நக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ணாமலைக்கு உண்மையிலே இப்படி 1,00,000 வாக்கள் காணாம போயிருந்தால் அது அண்ணாமலைக்கு இந்த கட்சி என்ன நிலைமையில இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களோட கட்சியை கிரவுண்ட் லெவல்ல கட்டமைப்பதற்கு நீங்க ரெடி பண்ணிருக்கணும். நீங்க மாநில லெவல்ல நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறதோ, மாநிலத்தில் வேற கட்சியில ஆட்களை சேர்ப்பதோ ஒரு கட்சி பலமாக காமிக்காது. அது நீங்க சமூக ஊடகங்கள்லையும் நீங்க ட்விட்டர்லயும் வேணா நீங்க இந்த கட்சியை பிரம்மாண்டமா நடத்துவதற்குனால் பயனளிக்குமே தவிர, தேர்தல் அரசியல் களத்தில் பூத் கமிட்டியை நீங்கள் நிர்வாகிச்சு இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா போட்டு பிஎல்எம்கான ஒரு கூட்டம் ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க நடத்தாம இருந்திருந்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு தேர்தலும் நீங்க வாக்காளர் காணுங்கிற குற்றச்சாட்டு வளமையா சொல்லிட்டு தான் இருக்கணும். அதையும் நீங்கள் ஒரு உலகம் நீங்க அரசியல்ல ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் ஆன பிறகு வாக்குப்பதிவு அன்றைய மாலை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஒரு தேர்தல் கட்சி நீங்க தேர்தலில் போட்டியிட கட்சி, நீங்க முதலையே நீ வரை வாக்காளர் பட்டியலை பார்த்துருக்கணும். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் சரியா இருக்காருன்னு கட்சிக்காரர் அனுப்பிச்சிருக்கணும். அதுல எப்படி வினோத் பி செல்வத்துடைய மத்திய சென்னை தொகுதியிலையும் கோயம்புத்தூர்லையும் மட்டும் எப்படி 1,00,000 வாக்குகள் காணா போச்சுங்கிறது அண்ணாமலை சொல்றது மூடத்தனமான ஒரு விஷயம். ஏனென்றால் எந்த வாக்காளர் இதையும் தேர்தலுக்கு வேட்பாளர் பேர் அறிவிச்ச பிறகு எந்த வாக்காளர் பட்டியலோட பேர் மாற்றம் நடக்கிறது கிடையாது. அதெல்லாம் வரை வாக்காளர் வெளியிட்ட பிறகு அடுத்த சில நாட்களிலேயே இறுதி கட்ட வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாருங்கிற விஷயமே ஏப்ரல் மாதம் தான் அந்த கட்சி அறிவிக்கிறது. அதுக்கு முன்பாகவே நீங்க எப்படி ஜனவரி மாதத்திலே அண்ணாமலைக்கு நிக்க போறாரு, அதனால 1,00,000 ஓட்டை நம்ம எடுத்துணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதையும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் உள்ள அதிகாரிகள் வேலை செஞ்சிருவாங்கிறது
ஏற்புடையதல்ல. நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இதுதான் பாரதியத்தின் நிலை. பூத் கமிட்டியை கட்டமைப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் வாக்காளர் பட்டியலை கோட்டை விட்ட ஒரு நிலைமை தான் உங்களுடைய கட்சி இருக்கிறது. அதை முதல்ல கட்டமைப்பு நீங்கள் சரி பண்ணுங்க. இது விமர்சனமாக அல்ல, நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் யதார்த்த நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது என்பதை அண்ணாமலை இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விமர்சனங்களை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக கட்சியை வளர்ப்பதற்கு செயல்படுங்கள். ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் நீங்க ஆட்களை நிரப்பிவிட்டால் கட்சி அது தேர்தல் வெற்றி பெறும் என்ற கணக்கை அண்ணாமலை போட்டால் அது இனி வரக்கூடிய தேர்தலையும் இதே மாதிரியான வாக்காளர் பிரச்சனையை கொண்டே தான் நிப்பாட்டும். BLM சொல்லக்கூடிய பூத் கமிட்டி லெவலில் ரெடி பண்ணணும்னா அந்த நிலைமை மாறும். அது அப்படிங்கிறத இந்த விஷயம் அண்ணாமலைக்கு நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.